Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திமுக அரசு கனிமவள கொள்ளையில் ஈடுபடுவதாகவும் முன்பே கனிமவள கொள்ளையை தடுத்திருந்தால் பல உயிர்களை காப்பாற்றியிருக்கலாம் எனவும் பத்மநாபபுரம் பாஜக வேட்பாளர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் ரமேஷ் திருவட்டார ஆதிகேச பெருமாள் கோயிலில் தரிசனம் செய்துவிட்டு பிரச்சாரம் மேற்கொண்டார். தொடர்ந்து வீதி வீதியாக சென்று மக்களிடம் வாக்கு சேகரித்தார். வழிநெடுகிலும் நின்றிருந்த மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக அரசு கனிம வளங்களை கொள்ளையடித்ததாகவும் தேர்தல் நேரம் என்பதால் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் மாவட்ட எல்லையில் கனிமவள வாகனத்திற்கு தடை விதித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் முன்பே கனிமவள கொள்ளையை தடுத்திருந்தால் பல உயிர்களை காப்பாற்றியிருக்கலாம் என்றும் தெரிவித்தார். கனிம கடத்தல் லாரிகள் மூலமாக இறப்புகள் அதிகரித்துக் கொண்டிருந்த வேளையிலே பல போராட்டங்களை நடத்தி கனிமவள கடத்தல் லாரியை தடை செய்ய வேண்டும் என்று கேட்டும் செய்யாத அரசு இப்போ தேர்தல் வந்த காரணத்தால், அதுவும் தேர்தலுக்கு இந்த நெருங்கிய நேரத்திலே 2 உயிர்களை பழிவாங்கிய காரணத்தால் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களும் இந்த கனிமவள லாரியை தடை செய்திருக்கிறார்கள். இப்ப முடியும் என்றால் அன்றே செய்திருக்க கூடாது. திமுக அரசு அவர்கள் கொள்ளையடிப்பதற்காக வேண்டிய இந்த லாரிகள் சென்று கொண்டிருக்கிறது. இதனால் பல உயிர்கள் பலியாகி இருக்கிறது.